Hello மக்களே, welcome to another episode of the Isai Podcast. நான் வந்து I'm always very happy about the guests who come to my show. இன்றைக்கி வந்து நான் ஏன் ரொம்ப டபுள் ஃபோல்டு ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா, there is a Keats's line that I want to say, beauty is truth and truth beauty அப்படின்னு. ஸோ கீட்ஸ்னு ஒரு போய்ட் இருக்கார். அவர் வந்து இந்த ஒரு போமில் வந்து பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் பியூட்டி அப்படின்னு எழுதியிருப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே இட் இம்பேக்ட்ஸ் மீ. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஈஸ்தட்டிக்கான ஒரு பர்சனை வந்து நம்ம பார்ப்போமா வாழ்க்கையில்? இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி யாருக்காவது இருக்குமா, இல்லை அது ஒரு போய்ட்ரியோடு நின்று போயிடுமா அப்படின்னு வந்து நான் நினச்சதெல்லாம் உண்டு. இந்த வார்த்தைக்கு இந்த ஃப்ரேஸுக்கான ஒரு பர்சன் வந்து இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் பியூட்டி. அந்த பியூட்டி எங்கேருந்து வருது, அது எப்படி வருது, எப்படிப்பா இந்த தேன் மாதிரி பாட முடியுது ஒரு பேச முடியுது, இது எப்படி பண்ண முடியுது அப்படின்னு யோசிக்கும்போது ஐ திங்க் ஹி இஸ் ஜஸ்ட் பீயிங் ஆனஸ்ட். there's nothing else, just honesty to his art, to himself and everything. there is no ஃபில்டர். அப்போது எனக்கு வந்து இந்த வார்த்தை, இந்த ஃப்ரேஸ் எனக்கு தோணுச்சு, பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் பியூட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல், ட்ரூத்ஃபுல், ஆனஸ்ட் டு ஹிஸ் ஆர்ட் ஒரு பர்சன் அண்ட் ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன் that we have amongst us today, Sreekanth Hariharan. Hi. Welcome to the show. Thank you. You sing such huge words. I feel so conscious right here. But ப்ளீஸ் டோன்ட் பி. நான் என்ன நிஜமாகவே யோசித்தேன் அப்படின்னா, திங்க் பண்ணும்போதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கேட்கும்போது, நீங்கள் பேசும்போது உங்களோட, அதாவது இந்த லைஃப் லைக்காக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு எப்போவுமே உங்களோட இது தோணும். உங்களோட மியூசிக்காக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும். ஹவு டு யூ ஹேண்டில் தட்? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரணமான பர்சனாலிட்டி. ஃபஸ்ட்டு திங், இதில் என்ன அசாதாரணம்னு எனக்கு இன்னும் தெரியல. தென் ஐ டோன்ட் நோ, மியூசிக்கோட ரீசன் ஃபார் மீ வாஸ் இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் நோயிங் மை செல்ஃப், நோயிங் லைஃப். அது மீறி கிடைக்கிறது எல்லாமே போனஸ். லைக் இஃப் ஐ கெட் couple of opportunities or fame or whatever it is or anything, that's all bonus. So I truly believe there are incredibly amazing musicians out there who might be way better than me. ellame irukum, ana somehow I have gotten the chance to experience my life through music and I am learning a lot through it. I'm learning about myself, learning about the world, learning about the human mind, about the brain, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ என்னோடய பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் ஷேப்ட் அரவுண்ட், ஐ ஃபீல் நம்ம எடுக்கிற ப்ரொஃபஷனோட மீனிங்கே அது தானே. பிகாஸ் ஆஃப்டர் எஜுகேஷன், fine, now what do you do? Now you have to start doing something and you again start learning from doing something. So அதுதான் எனக்கு மியூசிக். ஸோ அதுக்கு தான் மியூசிக் எடுத்தேன். ஸோ அது ஒரு ப்ரொஃபஷனாக வர முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் இட். ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங் அசாதாரணம் இன் டேக்கிங் திஸ் அப். தட்ஸ் வை. மேபி தட்ஸ், ஐ டோன்ட் நோ. ஸோ நீங்கள் மியூசிக் எடுத்ததுக்கான ரீசன் இஸ் டு இட்டர்னலி லேர்ன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? Kind of, yeah, absolutely. So to be a learner forever and to keep exploring new things, right? So what kind of joy is that? See, as musicians we know that eternally trying to learn is and the intriguing ஆன ஒரு எப்போவுமே அந்த பேபியாக ஒரு விஷயம் இருக்கும்போது எப்படி நடக்கிறது, எப்படி பேசுறதுங்கிறத மாதிரி ஒரு புது கிருதி கற்றுக்கும் போதோ, இல்லை ஒரு புது டெக்னிக் வந்து நமக்கு இது மாதிரி இது வந்திருக்கே, இதை நம்ம அன்னைக்கு பாடினா நல்லா இருந்திருக்குமேங்கிற மாதிரி நிறைய ரெவலேஷன்ஸ் த்ரூ அவுட் நமக்கு எவ்ரி டே இருக்கும். சரி, இன்னைக்கு வருது, இது நேற்றுக்கு வரலையே, அந்த மாதிரி எல்லாம். ஸோ இஸ் திஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை யூ நோ ஆர் intrigued like this to keep doing new things? Definitely one of the reasons. நான் அந்த லைனில் யோசிச்சதில்லை, பட் இட்ஸ் வெரி ட்ரூ. when I hear you say that, I'm sure it's one of the main reasons. But in the meantime, எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, it's like, you know, your mind gives amazing images. இல்லையா? Like you see a dream and it looks amazing. And now you start thinking, now why did this happen? How did this happen? Correct. அந்த மாதிரி தான் எனக்கு மியூசிக். Because when you listen to something, it just touches you, it moves you like crazy. And then some things you don't like listening.
அப்போது அது எப்படி ஏன் ஸோ வாட் இன் மீ டு ஐ லைக் லிஸ்னிங் டு வாட் இன் மீ டு ஐ நாட் லைக் லிஸ்னிங் டு அண்ட் ஐ ஃபீல் என்னோட பர்சனாலிட்டி will reflect in my music and in my voice. So அதை நான் ரிஃபைன் பண்ணுறதுக்கான ஜேர்னி தான் மியூசிக் ஆல்சோ. ஏன்னா நான் கேட்கும்போது இஃப் ஐ ஸ்டார்ட் சவுண்டிங் ஃபேக் ஐ நோ there's something wrong that I'm undergoing right now. So I work on that and that reflects on my music. So அந்த மாதிரி that is the chemistry I have. அண்ட் கண்டிப்பாக எனக்கு நிறைய விஷயங்கள் இமேஜினேஷனில் இருக்கிறது வெளியில் வர இட்ஸ் நாட் கம்மிங் அவுட். அப்போது அந்த பிளாக்கு தான் லேர்னிங் ஹெல்ப்ஸ். பிகாஸ் நவ் ஐ ஃபீல் லைக் சே எனக்கு ஓட தெரியலன்னா நான் ஓட கற்றுப்பேன். அதுவும் ஸ்ப்ரிண்டிங்காக பண்ணோன்னா அது கற்றுப்போம் நம்ம. அப்போ அந்த மாதிரி வென் ஐ சி தி இமேஜினேஷன் அண்ட் தென் ஐ சி ஹவு இட்ஸ் நாட் ஒர்க்கிங் இன் ரியல் லைஃப் தென் யூ ஃபீல் லைக் நோ ஹேவ் டு டூ திஸ் மோர். அண்ட் அது மீறி இன்னொரு திங் இஸ் யூ சி so many amazing people around. ஸோ எல்லாரும் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஓ மை காட் ஐ எம் டூயிங் நத்திங்ற ஒரு ஃபீலிங் வரும். யூ ஃபீல் I think this is a kind of a crisis that all musicians absolutely and especially in the artistic space you feel that and you constantly feel like learning and improving. So probably that, and I really hope it continues that way. I feel intimidated more and more. You feel useless more and more. Yes, absolutely. Absolutely not. You're not like that. We enjoy your music. Glad. So there is this fine balance between two different sensibilities. இப்போ வந்து நான் ஏன் சென்சிபிலிட்டிஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நம்மளோட ஒரு பர்டிகுலர் ஜான்ரா அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ்க்கு டிஃப்ரெண்ட் சென்சிபிலிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சென்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது வந்து மலையாளமுக்கு ஒரு சென்சிபிலிட்டி இருக்குது, தமிழுக்கு ஒரு சென்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அது சினிமாலேயே நம்மளுக்கு அதை பார்க்க முடியும். கண்டிப்பாக ஹவு டிஃப்ரெண்ட் sensibilities. இப்போ நமக்கு we are into pan Indian இது and we are all watching all kinds of movies and we are all over. இப்போ ரீசெண்டாக கூட I was traumatized by adolescence. Did you watch it? Oh man, yes. Oh my god. No, I was like, oh my god, should I beget a child now? இது தேவையா நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு I was traumatized. அது மாதிரி நம்ம வந்து உலக சினிமாவை வந்து எல்லா ரீஜன்ஸும் பார்க்குறோம். இது வந்து நமக்கு வந்து டெஃபினட்டாக நம்மளோட மியூசிக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ வாஸ் இன்ட்ரீக்ட் பை இங்கிலீஷ் மியூசிக் ஃபார் சின்ஸ் காலேஜ் ஸ்கூல் ஐ கெஸ் ஸ்கூல் அண்ட் ஐ யூஸ் டு கோ டு தி இன்டர்நெட் கேஃபே. அந்த இன்டர்நெட் கேஃபேல வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து ஷீ டிட் பயோடெக்னாலஜி. ஸோ அவளுக்கு வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் அந்த இன்டர்நெட்டில் ப்ராஜெக்டுக்காக போவா. அவள் வந்து சும்மா அந்த கேப்பில் போகும்போது டக்குன்னு யூடியூப் போய் இந்த சிங்கரோட இந்த பாட்டு லிரிக்ஸே நமக்கு புரியாது, அது நமக்கு புரிஞ்ச லிரிக்ஸை வந்து டைப் பண்ணி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அதை கேட்டு. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லிசனிங் டு இங்கிலீஷ் மியூசிக். ஸோ இப்போவும் அந்த டிஃப்ரெண்ட் சென்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இப்போது ஒரு மலையாளம் சினிமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தமிழ் சினிமா வந்து அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தெலுங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்போ அதுக்கான மியூசிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சென்சிபிலிட்டிஸை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? Oh, nice question. எனக்கு because I think that sensibilities or a difference comes a lot with the language. Absolutely. Incredibly a lot with the language and the language சேர்ந்து வர culture or vice versa. ஆனால் அந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு வந்து லைக் ஐ grew up listening to mostly Malayalam and Tamil songs and கொஞ்சோண்டு ஹிந்தி here and there. But I didn't listen to much of music in my younger days. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கல. என்ன பண்ணிருந்தீங்க? I want to become an automobile designer. I've said this a few times. I wanted to become an automobile designer right from the age of 2 or 3. Okay. Automobiles were my only dream. Okay, automobiles as in cars and trucks. Yeah. Okay, cars basically cars design panno. I want to work in that field or and the madri when I see Ferraris or all those amazing designs enak appadi I get goosebumps and that was one of my huge dreams, and to keep driving and driving. அந்த மாதிரி ட்ரீம்ஸ் தான் இருந்தது. ஸோ திடீர்னு தான் ஒரு டென்த்தில் தான் எனக்கு மியூசிக்னு எங்கேருந்தோ வந்தது. பட் ஐ யூஸ் டு சிங், நாட் தட் ஐ நெவர் டிட் சிங் ஹியர் அந்த. பட் கற்றுக்கிறதோ இல்லைனா கான்ஷியஸ்லி கேட்குறதோலாம் இல்லை. என் அக்கா ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஷீ வாஸ் பேஷனேட் ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ இன் ஹர் சைல்ட்ஹுட். எனக்கு ஒரு சடன் ஒரு சம்திங் ஹேப்பன்ட். ஹிரோஷிமாவில் பாம்பு இந்த மாதிரி என்னோட மண்டல் என்ன விழுந்தது. பட் அப்போ கூட ஐ ஸ்டார்டட் லிசனிங் டு சாங்ஸ் ஃபார் காம்படிஷன்ஸ் ப்ரைமர்லி. அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு இல்லைனா அந்த மாதிரி தான் நீடு வந்தது. ஸ்கூலுக்கு வந்து அம்மா இஸ் அ சிங்கர். ஸோ ஷீ ரெக்கார்ட்ஸ் லைட் மியூசிக் ஆர் கர்நாடிக் என்ன கிருத்தி இதெல்லாம் கற்றுன்னு கொடுத்து நான் அது கற்றுப்பேன். பயம்னா எனக்கு அவ்வளோ பயம், பட் பாடுவேன், ஐ கம் பேக். அந்த மாதிரி பயமா சின்ன வயசுல இப்பயா?
எப்போவுமே பயம் என்ன வேதநாயகம்னா பயம்ன்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ ரொம்ப கம்மி. பட் எனிவே ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபியர் ஆன் ஸ்டேஜ் அண்ட் எஸ்பெஷலி டு சிங்கிங். பட் அது முடிச்சு தான் கொஞ்சம் ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங் டு மியூசிக் அ லாட். அண்ட் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ஐ திங்க் வெண்ணிலா இல்லையா, அதுதான் ஒரு நான் 10th ஸ்டாண்டர்டில் சும்மா அவுட் ஆஃப் ஆர்வம் ஐ அப்ளைட் ஃபார் அ ரியாலிட்டி ஷோ. பாட தெரியுமா தெரியாதெல்லாம் தெரியல, எதுக்கோ அப்ளை பண்ணேன். அதில் வந்து வெண்ணிலா அந்த சாங் கற்றுக்கிறதுக்காக ஐ ரிமெம்பர் லூப்பிங் தட் அ ஜில்லியன் டைம்ஸ் அண்ட் ஐ வாஸ் மூவ்டு. நான் எங்கேயோ போயிட்டேன் அந்த பாட்டு கேட்டு எனக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சாங் ஐ ரிமெம்பர் தட் got to my nerves. So as a negative connotation, but you know, it into got your veins. Into my veins would be. Thanks for correcting that. So அது வந்து made me something else, I think. இப்போ நான் சொல்லும்போது அதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் தான் I started listening to songs. And so எனக்கு வந்து I had this very Malayali thing because I grew up in Kerala for a long time. பட் அதுக்கப்புறம் when I moved to Chennai and say I went into Super Singer or அதுக்கு முன்னாடி ஒரு ஷோவில் இருந்த போதும் இந்த தமிழ் பாடும்போது என்ன டிஃப்ரென்ஸ் வருது, லைக் அந்த லாங்குவேஜில், பிகாஸ் ஆஸ் அ மலையாளி when I pronounce Tamil it's going to be a little different because say I have grown up using my nasal palate a lot more. என்னோட upper palate will be used a lot more. So when I put Tamil words to that, no, it won't work. So Tamil generally as a language has a very flat palate. அவ்வளோ யூஸ் பண்ண nasal resonance ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ஆகும். Kerala has a lot. Hindi has even more in certain syllables. Absolutely. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். Then how to correct that. And மட்டும் இல்லை, music is also personality. So as a like my personality was being very shy, being timid, or என்ன சொல்றது, ரொம்ப உள்வாங்கின ஒரு மாதிரி ஒரு கேரக்டர். And some of the Tamil songs were entirely opposite. So I could never sing a kuttu song. I could never be that person. So adukku vandu I had to break my personality and learn how to let loose of myself and like அந்த மாதிரி விஷயங்கள். So that was a very big learning experience. And Hindi வந்து I started learning Hindustani when I was in Trivandrum. And அப்போ ghazals கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த இன்னும் அதோட aesthetics I loved listening to them. So அது my guru Apratita Banerjee ma'am, so she also helped a lot with அந்த விஷயங்கள். So like that, so I think you keep listening and nowhere it just gets into you. And sometimes, but if you have to implement it in your singing, there needs a lot of conscious effort. அது இல்லனா நம்ம year long habits வந்து மாறாது. But yeah, this is basically what I feel. Beautiful. How I try to manage. I don't know how good it is, but yeah, I try. Very nice. So I used to tell my students that if you want to, make a technique, a muscle memory, you have to consciously put that into practice, consciously use it for a while, 100%. Until it becomes a muscle memory that it just comes out. Absolutely. Like we read books இல்லையா, புக்ஸ் படிக்கும்போது நம்ம அந்த லைனை கடத்திட்டு போயிடுவோம். கண்டிப்பாக அந்த வார்த்தை வந்து நம்ம போய் டிக்ஷனரியில் எடுத்து பார்க்க மாட்டோம் அதுக்கு என்ன மீனிங்னு. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதே வேர்டை நம்ம வந்து we'll start using it in different contexts. நம்மளே யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். That's how a subconscious mind works. நமக்குள்ளே அது போய் நமக்குள்ளே அந்த கான்டெக்ஸ்ட் உட்காந்து how the beauty of the brain இல்லை. நீங்கள் சொன்ன அந்த ட்ரீம் சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பிரெயின் பண்ணும், ஃபேண்டசிஸ் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது. அதோட சேர்ந்து நிறையா ரிக்ரெஷன் அந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாமும் இருக்கே தவிர தி பியூட்டி ஆஃப் இட்டையும் நம்ம யோசிக்கணும்ல, அதுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட டெக்னிக்ஸ் ஆல்சோ. நம்ம பாடும்போது நமக்கு அது ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்தால் தான். என்னோடய டீச்சர் சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு அயர்ன் பாரை வந்து கொண்டு போய் வாசலில் வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு போ, ஓகேவா இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு போ, அது எப்படி இருக்கும், ரஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் உன்னோட வாய்ஸு. நீ ஒரு வாரம் பாடாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தேன்னா ஓகே, அது ஒரு எப்படியாவது நீ கொண்டு வரலாம். பட் வெளியில் ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் திடீர்னு மேஜிக்கலாக அது வந்து நமக்கு வராது. 100%. I think this whole universe, once you take birth into any physical form, it has a matter of, say, one thing is, I don't know what you call friction or whatever it is. There's a movement of time. நம்ம ஒரு டைம்ங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு பேராமீட்டர் இருக்கு. அண்ட் அதை பொறுத்து how we goங்கிற ஒரு விஷயம் இருக்கு. So like time decides a lot of things for how we exist, I mean in the physical level. Right. So we have to, that is one thing I think we're all constantly fighting, the effects of time. Like illana if in a concept where there's no time, நம்ம இப்போ if you நிறைய இதில் இருக்குது, when you go into some spiritual things you will say like there's no time is just a physical entity in a different plane. ஸோ ஆனால் அப்படி நம்ம பார்க்கும்போது டைம் இல்லைனா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையா, ஐடியலாக இருக்குமா, டசன்ட் மேட்டர். பட் when it comes to this earth world or whatever you call it,
time is a factor, and I think we are constantly fighting against the negatives of time. Yeah. Like Time management. time management, yeah. It sounds very serious. But yeah, and the timing ஒரு விஷயம் is what is always acting against us. Correct. எல்லா விஷயத்துக்கும். So Correct. we have to proactively face it. அதுதான் ஒர்க் பண்ணும். சூப்பர். எனக்கு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இப்போது என்னோட இது என்னென்னா, நான் பர்சனலி எனக்கும் நிறைய பயம் உண்டு. வாட் இஃப் ஐம் நாட் worth it, what if I'm this useless person, what if I'm not a good singer அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் டவுட், எக்கச்சக்கமான பயம். அங்கே போயிட்டு கரெக்டாக பாடிடணுமே அப்படின்னே வந்து நிறையா இடத்துல சொதப்பினது உண்டு. ஸோ பட் வீட்டில் வந்து கரெக்டாக பாடுவோம், எல்லோரும் செம்மையாக இருக்குது அப்படின்வாங்க. அங்கே போய் நம்ம கான்ஃபிடென்ஸோட கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டோன்னா காலி. ஸோ நம்ம நிறையா ஃபேஸட்ஸில் வந்து இந்த ஃபியருங்கிறது, ஐயோ கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டோமா, உட்கார நோ 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 அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் ஃபியர்? இப்போ யூஸ்வலாக வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தாங்கன்னா, நீங்கள் எப்படிங்க பயமே இல்லாமல் பாடுறீங்க அப்படின்னு. யாருங்க சொன்னால் பயம் இல்லாமல் பாடுறோம், பயம் தெரியும் என்ன போகுது, பயத்தோட மட்டும்தான் பாடுவோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க உங்கள் ஃபியரை? So எனக்கு fear வந்து, I think the primary reason, as you said, I never thought I was good enough. And also I didn't have like I had this conscious thought that நான் வந்து நிறைய கத்துண்டதில்லை சின்னதில் வோக்கலில். நான் சொன்னல 10th இருந்து தான் I started learning as such. அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது. அண்ட் மட்டும் இல்லை, அந்த my mom is a professional musician. அப்போது அவங்களோட எப்போவுமே there's this comparison inside the home. No, நமக்கே யார் சொல்லணும்னாலும் you know how amazing she is or what she does, அவங்க பாடுறதோட குவாலிட்டி. And I think I was a very big critic as a child is what my mom said. அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் நான் கிரிட்டிக்கலாக அதை அனலைஸ் பண்ணுவேன், லைக் மியூசிக்கலி. ஐ யூஸ் டு பி கிரிட்டிக்கல் அபவுட் இட். பட் த திங் இஸ், மேபி பிகாஸ் ஆஃப் தட், சின்ஸ் ஐ ஆம் கிரிட்டிக்கல், ஐ வில் பி கிரிட்டிக்கல் வித் மை செல்ஃப். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாத குரலில் என்னெல்லாம் காமெடிஸ் வரும், யூ நோ வாட் வில் ஹேப்பன், அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு விஷயம் நமக்கு 100% இஃப் இட் இஸ் சார்ட்டட், ஆ ஃபியர் வில் கம் டவுன் பை அ லாட். பட் மெனி டைம்ஸ் we think we are practiced enough, but we are not actually practiced enough. Correct. So that I realized much later. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். பட் எனக்கு இதில் எல்லாம் மீறி அதை பிரேக் பண்ணணும், அந்த ஃபியருங்கிற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணணுங்கிறது வர ஆரம்பிச்சது த்ரூ மெடிடேஷன் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ ரைட் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை ஸ்கூல் ஐ காட் இன் டு தேட். அண்ட் அப்போலேருந்து தான் லைக் ஃபியர் ஜஸ்ட் இட்ஸ் சம்திங் அபவுட் தி அன்னோன், ரைட்? ஃபியர் இஸ் அன்னோன், தட்ஸ் இட். அப்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் திங்கிங், வாட் இஃப் தே சே ஐ எம் பேட்? Okay, I am bad. So what if they said I'm amazing? Okay, I'm amazing, fine. அப்போது அது வந்து இட்ஸ் a secondary perspective, that's not me. நான்ங்கிறது என்னன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. We are all figuring it out. So in that meantime, I might seem like an amazing person to someone, I might seem like a stupid person to someone. Why should that bother me? அப்போது and if I be insincere to something, say I got an amazing opportunity and I'm not working towards it, I'm being insensitive to the disrespectful to the opportunity, then there is all right for me to blame myself. But நான் அது வேல்யூ பண்ணுறேன், அதுக்காக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், ஐ எம் ட்ரைங் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அங்கே போய் நான் சொதப்பினேன்னா தென் ஐ ஷுட் லெட் கோ. தட் இஸ் வாட் இஸ் சப்போஸ் டு கம் ஃபார் மீ. ஐ பிலீவ் தட். ஸோ ஐ லெட் கோ. அப்போ அங்கே வந்து ரொம்ப பேடாக பாடினேன், 100 people got a very bad image of me. That's it. I can't do anything. I mean, that's not in my hand. But I did my work. So I can still be happy within that. I did my work. The rest I'll wait for the circumstance to happen or to manifest that way. So அந்த ஒரு detachment to what would be the result is what started reducing my fear. So இப்போ கூட நான் if I get on stage and do something very new, I have this tinge of fear, but that is more like, oh, I have to do well. நம்ம ஒழுங்காக பண்ணுற விஷயம் பண்ணணுமேங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். That's needed இல்லையா? That's needed. I think நான் யோசிச்சு அதுவும் இருக்கக்கூடாது, பட் அது இருக்கணும். அது தேவை. இல்லாட்டா will be too overconfident and அதுவே வந்து sloppy decisions கண்டிப்பா. So this is important, but beyond that, maybe I even got a crack in my voice or something. அதெல்லாம் போனா போட்டோம். I mean, I'm having fun. So beyond a point, if I'm on stage, the only objective is to have fun. And be sincere to that aspect of it. Otherwise, okay, so அப்படிதான் I'm managing my fear. That's how I got through my fear. Beautifully said. So there is this interesting turn that's happening இப்போ with indie. ஸோ நிறைய பேர் இண்டிக்கு வராங்க, நிறைய மியூசிஷியன்ஸ் சிங்கர்ஸ் டர்னிங் இன்டு இண்டி ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் இண்டி ஆர்டிஸ்ட்
டர்னிங் இன்டு பிளேபேக் சிங்கர்ஸ் மாதிரி பயங்கரமான ஒரு அமால்கமேஷன் ஒரு கிராஸ் ஓவர்ஸ் நடக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி வெல்கமிங் அண்ட் வெரி ஹேப்பனிங் திங் தட்ஸ் ஹேப்பனிங் அட் த மோமெண்ட். பட் யூனோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் த டூ. இப்போ வந்து சர்டன் பீப்புள் இப்போ நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா they only do indie. There's no I'm singing for Hollywood, I'm singing for this and that. They do indie and that's their culture. நம்மளோட கல்ச்சர் பார்த்தா ஃபுல்லாக ஃபிலிம்ஸை ஒட்டி தான் எல்லாமே இருக்கும். because it gives a lot of business, it comes from money and it gives work to a lot of people. It's a big business in itself. So இப்போ நம்ம வந்து as singers we have to be responsible as நம்ம மூவிஸ்க்கும் பாடணும். அதே மாதிரி இண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வெல்கம் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதில் நம்ம இப்போ இருக்கோமா இந்த ஸ்பேஸ் இருக்கா இப்போது? ஓகே, எனக்கு அதில் ஒரே ஒரு திங் மட்டும் இல்லை கரெக்ட் இன் மை பர்ஸ்பெக்டிவ். ஏன்னா ஐ வுட் ராதர் கால் மோஸ்ட் ஆஃப் த திங் தட்ஸ் கமிங் அவுட் அஸ் பாப் ரைட் நவ் பிகாஸ் indie still has the thing where there's no label attached to it, there's no overly lot of money poured into it. ஆனால் இப்போ நம்ம இண்டியன் வர நிறைய விஷயங்கள் has a lot of money pumped into it. So I won't call it indie, I'll rather call it pop or commercial non-film music. So even in the West, if you look at all these amazing artists, they are all crazy non-commercial, non-film commercial artists. So because there's an incredible amount of money. But அங்கே இருந்தாலும் independent artists there's a huge space who do everything by themselves. அப்போது இங்கே வந்து இண்டிக்கு ஸ்பேஸ் இப்போவும் இல்லை. ஐ மீன் ட்ரூவான இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு இப்போவும் இல்லை, லிஸ்னர்ஸ் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது ஐ ஹவ் லிசன் டு அமேசிங் ஆர்டிஸ்ட் ஹூ ஸ்டில் ஸ்ட்ரகிள் டு ஃபைண்ட் அ குட் லிஸ்னிங் பேஸ் ஆர் ஒரு வில்லிங்னஸ் டு ஓப்பன்லி லிசன் டு சம்திங் நியூ வித் அன் ஓப்பன் மைண்ட். அது சரியா இல்லையா, ஐ மீன் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் நம்ம ஒரு விஷயம் கேட்போம் இல்லையா. நம்மளாம் யூஸ்வலி மியூசிக் கற்றுக்கும் போது வி ஜஸ்ட் லிசன் டு இட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. And that is how such artists grow. When people start listening out of curiosity and not expecting a big banger out of it. So and the listening culture inge romba romba kammi, other than romba oru musician community konja artistic community thavara common folk and the mari music kekkuradhu is very difficult. But if you come to the non film commercial pop side of things, that is also, I mean, it's getting there. It's a huge market now. But அதோட சஸ்டெனன்ஸும் லைக் இஃப் எவ்ரி ஒன் கேன் டூ இட்ங்கிற விஷயத்துக்கு இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் பிகாஸ் இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் மட்டும் இல்லை த ஸ்கேல் இஸ் டூ பிக் ரைட் நவ். ஸோ it is too big, and the expectations from an indie artist is also too big sometimes. So casually நம்ம வந்து we just keep if I keep making a lot of music, but I think a lot of music is unreleased because of this. Because I realize my music might not be commercially, that's my judgment, that's also wrong on my side, but அப்படி நான் ஜட்ஜ் பண்ண கூடாது. பட் அந்த மாதிரி ஒரு கேயோஸில் தான் என் மைண்டும் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் திஸ் ட்ரான்சிஷன் ஆர் திஸ் பேலன்சிங் ஆக்ட் இஸ் நாட் வெரி ஈஸி, especially once we are used to one kind of an industry. நம்ம ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கு ஒன்று யூஸ்ட் ஆனோன்னா இன்னொன்று வரதுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் ரெண்டோட செட் ஆஃப் ஆடியன்ஸஸுக்கும் ஓவர்லேப் கொஞ்சம் கம்மி தான் தோணுது எனக்கு இப்போ. என்னென்னா மேபி ரொம்ப புஷ் பண்ண ஒரு பாப் சாங்ஸ் மேபி அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி தி லிசனர்ஸ் மைட் ஓவர்லேப், but otherwise the overlap is a little less. So and also when with respect to indie music, my personal opinion is it's நீங்க சொன்ன மாதிரி ஈவன் தோ இண்டின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு தான் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு for the larger society. இண்டி இவங்களால ஒரு பர்டிகுலர் பாப் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாப்பில் வந்திருக்கிறதுனால இண்டிபெண்ட்டு ஒன்று இருக்குப்பா, படத்தை தாண்டி ஒன்று இருக்குங்கிறது வந்து அது நான் வெல்கம் பண்ணுறேனே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி people who don't come from money, people who don't come from who are not marketed or supported that is a big question mark. Adu but yaariyum thappu solla mudiyadhu because everyone is doing this for as a business, so you can't, it's a good thing they are doing, but every good thing also has a downfall in it. So adu rendu side um nama aware irukkiradhu nalladhu. But as a musician I really feel there comes a time where there's a little more openness towards everyone working healthily and everyone நம்ம ஒரு ஒரிஜினலாக ஒரு விஷயம் பண்ணணும்னா we think 10 times because it is not going to earn us right now, it's not getting us money, ஒண்ணுமே கொடுக்காது. So we are putting like lot of effort. You would have been doing even the podcast, I don't know, like I'm just telling you because you're doing something creatively new, there's no one to support you. But
if you want to get support, you have to do it to a certain taste. Correct. Then the whole idea of being original goes away. Correct. அப்போது அந்த ஒரிஜினலாக இருக்கணும்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் வித்தவுட் பேலன்சிங் அண்ட் அதர் சைட் ஆஃப் மியூசிக் தட்ஸ் கோனா earn you, I don't think true original content is gonna come. Because I am waiting to listen to songs that talk more about life and not just about basic aspects of life. அது வந்து லைக் லவ் whatever is easily catching, அந்த விஷயம் தவிர்த்தும் நிறைய விஷயங்கள் மியூசிக்கில் வரணும்னு, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அந்த மாதிரி. முன்னாடிலாம் வந்து இந்த நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா பின்னாடி வந்து ராஜா சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாமும் வந்து போடுவாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹேவ் ஹர்ட். I have not actually. நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், அப்புறம் வந்து நம்ம சிம்பனி பாக் மாதிரி நிறைய பேரோட தான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் கேட்கறதுங்கிறது இப்போ இல்லவே இல்லை. இப்போ நிறைய கேட்கறது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கவர்ஸ் தான் கவர்ஸ். அப்போ அது தட்ஸ் வாட் அந்த மாதிரி ஒரு ஐ டோன்ட் நோ அந்த ஹோல் லிஸ்னிங் என்வாயன்மெண்ட் கொஞ்சம் மாறலாம்னு தோணுது. பட் இட்ஸ் அ லாங் ட்ராவல். ஐ ஒன்ட் பிளேம் எனி ஒன். இட்ஸ் நாட் த பிகாஸ் or maybe we grew up in a place where we waited for our song, for our favorite song to come. Just like கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், டிவில வந்து அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு தெரியாமையே வேற வழியே கிடையாது. You have to wait for the song even if you don't like it. You listen to it through and through. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த சாங்குக்கே போவோம்ல. பட் இப்போ அப்படி இல்லை. You just with a flip you just move. Now the attention span is very very less. நம்ம ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்குள்ளே நம்ம வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி லிமிட்டிங்காக எனக்கு ஃபீல் ஆகும். ஏன் அந்த மியூசிக் இல்லை, ஒரு ஹுக் இருக்கணும், அந்த ஒரு ஸ்லோ பேஸாக வரக்கூடாது, அப்படியே வந்து அந்த ஃப்ளிப் ஆஃப் த இதில் வந்து மாறிட்டே இருக்குது. கரெக்ட். ஸோ அது ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. இதை சேலஞ்சாக பார்க்குறதுனா பார்க்கலாம், இல்லை இதை வந்து ஒரு லைபிலிட்டியாக ஒரு பார்க்குறதுனாலும் நம்ம பார்க்கலாம். பட் இட்ஸ் வெரி சேட்னிங் பிகாஸ் நம்ம பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகும், இப்படி தான் ஒர்க் ஆகணும்னு ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் மட்டுமே யோசிக்க முடியாது. ஃபார் தட் மேட்டர் எனக்கு எப்போவுமே தோணும், எப்படி இவங்கெல்லாம் வந்து இந்த கதைக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து இப்படி கடகடான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட மியூசிக்கு வந்து எப்போவுமே இன்னொருத்தரோட மியூசிக்குன்னு சொல்கிறேன், இன்னொருத்தரோட ஸ்டோரிக்கு வந்து எப்படி பாட்டு போடுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது ஆப்வியஸ்லி கிவன் அ லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட், ஸ்டோரி லைன் ஆல் செட், it's still the creative arc that absolutely goes in la. Kandipa, it's like I think you listen to something, you start imagining it in your own perspective, and you give a color to it and you materialize that with your skill. I think that's how I picturize it. So and ஒரு arc kadikkiradhu is not easy and some are extremely blessed with that. So yeah, you are also doing a you did it. Yeah, I did a song for a movie. A song for a movie. I did. And adiyudi in the experience just singing, obviously it's your skill. Yeah. Now this is another skill. It was dreamy. It was very dreamy to me. I should really thank adukku vandu Nelson Venkatesan sir, the director, and the whole movie. The person who did ஒரு நாள் கூத்து, கரெக்ட், அவரே தான். ஸோ அண்ட் மீடியா மேசன்ஸ் அவங்க வழி தான் ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் நியூ கம்போசர்ஸ் அண்ட் தே சஜஸ்டட் சம் 20-25 நேம்ஸ் அண்ட் வி ஆல் சென்ட் த டெமோஸ். நம்ம சும்மா பண்ணி வச்ச காம்போசிஷன்ஸ் எல்லாம் அமிச்சேன். அப்புறம் தான் ஐ காட் செலக்டட் அண்ட் யூனோ செட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்லி. ஸோ ஐ ரிமெம்பர் நான் வந்து ட்ரிவாண்டத்தில் என் அம்மா அப்பா இருக்கிற இடத்துல வந்து கார் பார்க் பண்ணியிருக்கும் போது தான் இவர் தம்பி லைக் வி ஆர் டூயிங் திஸ் ஒர்க், நான் ஒரு ப்ரீஃபாக கதை மட்டும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு he just explained me the story of where my song comes and what to, I was like, oh god, I remember that parking and where I parked my car. அதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, because who would imagine, I mean I love this experience, okay, but thing is நான் வந்து ரியாலிட்டியில் நான் அதெல்லாம் பண்ணுவேன்னெல்லாம் யோசிக்கல. So it was an amazing opportunity and I tried my best to do some justice to it. Let's hope it is. Obviously you did great because it really reached a lot of people, Ilya. Kind of. I heard good words from people. Yes, thankfully. But yes, yeah, there's a lot more to go. You sang along with Sirisha, yeah. Beautiful. Correct. And what a fantastic singer she is. Ayo mama, absolutely. Bliss to listen to her songs. Yes, it was a great experience. Very nice. So how did you just randomly, இப்போ யூஸ்வலி என்னன்னா மியூசிக் நம்ம பண்ணும்போது வேற யாரையாவது பாட வைக்கலான்னு உங்களுக்கு தோணி அவங்க வந்து நோ நீங்கள் தான் பாடணும் அப்படி இருந்துச்சா, இல்லைன்னா
it was your call to sing also? இல்லை நான் வந்து சும்மா ஃபஸ்ட்டு ஸ்க்ராச் பண்ணி அமிச்ச போது ஹீ செட் மெயில் நீங்களே பாடுங்க நல்லா இருக்கு சூட் ஆகுது ஃபீமேல் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னார். ஸோ அப்போலே சார் he only fixed. I didn't say anything. So he told me to keep my voice. I was like, okay, nice, I'm happy. Double happy. Super. But obviously because நம்ம பாட்டு நம்ம கிரியேட்டிவ் ஸ்பேஸ்லேருந்து வருது, நம்மளே பாடுறதுங்கிறது ஒரு ஆமாம் நான் அவ்வளோலாம் யோசிக்கலன்னு நினைக்கிறேன் தெரியல. பட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஹாப்பி. நான் அவ்வளோ லைக் என்ன நடக்கும் அந்த மாதிரி நத்திங் வெண்ட் இன் மை மைண்ட். பட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ டோன்ட் நோ வை. as you said dreaming. It was dreamy. So I just enjoyed that. That's what fantastic, I feel. Fantastic. So நீங்க கொஞ்சம் சொல்லும்போது முன்னாடி sorry also the lyricist Karthik Neta. Yes. So I mean I sung a couple of songs for him before and I'm a huge fan of his work. So அது ரொம்ப 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 நல்லா இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போறதுக்கு. I just met him recently in the book fair, Chennai book fair போயிருந்தேன். அப்போ போகும்போது he was sitting in a stall, ஒரு சின்ன புக் ஸ்டால்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. என்னப்பா இவர் வந்து நான் எல்லாத்தையும் கார்த்திக் நேத்தா தானே, கார்த்திக் நம்ம போய் வேற யார்ட்டையாவது பேசிடக்கூடாது, போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போய் இங்கே கார்த்திக் நேதா சார் தானே, எஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப நார்மலாக உடனே he shared his number. And I've spoken to him about coming to the podcast nice. So looking forward. Lovely. Hope it happens soon. Yes. Because எனக்கு வந்து அவரோட போரானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். For some reason எனக்கு வந்து மியூசிக்கா லிரிக்ஸா சாய்ஸ் ஆஃப் த சிங்கரான்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் மை கோ டு சாங். Okay. It's a fantastic. Nice. Sorry, I just tripped into a memory lane. That's the beauty of this. Yeah. So எனக்கு வந்து க்யூரியஸான ஒரு விஷயம். இப்போ வந்து எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து டீச்சர் வந்து அம்மாவாகவே இருந்தா. டீச்சர்ஸ் சம்படி ஹூ வில் பி லைக் இவங்க இருக்காங்க, நம்ம அவங்களோட இமேஜ் கடியில் நம்ம வரோம், அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கும்போது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஐயோ எங்கள் அம்மா கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பார்த்தா என்ன சொல்லுவார். கண்டிப்பாக. அண்ட் என்னோட இன்னொரு டீச்சர் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, வாட் இஃப் தட்ஸ் அ பிக் பாரம் ஆன் த ஷோல்டர்ஸ். 100% it is. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹேவிங் அ மியூசிஷியன் மம்? lot of advantages like unconscious learning நிறைய அண்ட் நம்ம கிளாஸ்க்கு போய் கற்றுக்க முடியாத விஷயங்கள், அதுதான் மெயின் திங். அண்ட் ஆல்சோ நான் சின்னதாக இருக்கும்போது அம்மாவோட கரியர் ஃபேஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அவங்களோட குட் திங்ஸ் தட் ஹேப்பன் டு ஹர், வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் தட் ஹேப்பன் டு ஹர், எல்லாமே நான் விசிபிளி பார்த்துருக்கோம் நானும் அக்காவும். ஸோ அந்த growth is a lot because we see a lot of personal things there. Absolutely. And musically also amma appavum she was sitting and learning Carnatic, she was doing a PhD. So அந்த மாதிரி how much she has put honest effort in the way of learning. And appa also appa and மட்டும் இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஃபேமிலியில் இருந்தால் the family, my appa always used to say this when we were children, see we are not like a normal family, we are like there's an artist in our family, so it is special. அதனால எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் அம்மா இருக்க மாட்டாங்க, இல்லைனா எல்லாத்துக்கும் இப்படி இருக்க மாட்டாங்க, ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்பா யூஸ் டு டெல் மீ அண்ட் சாரு when we were very very young. அப்போது அதனாலேயே நம்ம ஏன்னா தெரியுமே ஆஸ் மியூசிஷியன்ஸ் ஒரு கிருஷ்ணாஷ்டமி வந்தால் தான் ப்ரோக்ராம் இருக்கும், நவராத்திரினா ப்ரோக்ராம் இருக்கும் அம்மாவுக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாம் கிடைக்காது. அப்போது ஸோ வி ஆர் யூஸ் டு தட் கல்ச்சர். ஆனால் அதனால அந்த மாதிரி லாட் ஆஃப் unconscious learning சொல்லுவோம் இல்லையா. It was great of your dad to actually talk to you about it. Oh yeah, it usually goes unnoticed. Yes. And the back of the mind la poi store ஆகி இருக்கும்ல. My appa was the most conversive dad, like I would say, a person around in my, because சின்னதுலேயே every night we used to sit in the kitchen and talk for 1 or 2 hours about அவரோட ஆஃபீஸ் லைஃபு, அம்மாவோட லைஃபு, என் லைஃபு, சாருல் எல்லாமே. நான் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மி பேசுறதுன்னு நினைக்கிறேன். பட் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு நிறைய மெச்சூர் திங்ஸ் ஆல்சோ வி ஸ்டார்டட் நோயிங் அபவுட் சே ஃபைனான்ஸ் ஆர் ஹவு டு மேனேஜ் வாட் இஸ் ஹேப்பனிங் த ஹவுஸ், எவ்ரி திங், எவ்வளோ லோன் இருக்குது, இந்த விஷயம்லாம் அப்போ நான் எனக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேயே தெரியும் எவ்வளோ லோன் இருக்குது வீட்டில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். ஐ நோ எவ்ரி இன்ஃபர்மேஷன். ஸோ அப்பா இஸ் வாட் பை ப்ரொஃபஷன்? ஸோ அப்பா வாஸ் இன் அ பேங்க். But சின்னதுல வந்து he also did music, he wrote in Malayalam a lot. He writes Tamil also, he writes poetry, he learnt a bit of flute, guitar, harmonium and the mari. But unfortunately due to circumstances he couldn't pursue arts அந்த டைம்ல. But அந்த passion தான், he wanted to marry someone who is a professional, who wants to take art by profession. அந்த மாதிரி எல்லாம் தான் then parents got married. So அம்மாவோட பேரு அருந்ததி, பி அருந்ததி, அப்பாவோட பேர் ஹரிஹரன்.
வெரி நைஸ். யா ஸோ ஓகே. ஸோ டாக்டர் அருந்ததி. டாக்டர் பி அருந்ததி. ஆமாம். அண்ட் அதோட அதே அந்த அதர் சைட் ஆஃப் திங்ஸ், எஸ், இப்போ நான் சொன்னேன் 10th நான் ஃபஸ்ட்டாக ஒரு ரியாலிட்டி ஷோ போகும்போது ஐ அப்ளைட் வித்வுட் எனி ஒன் நோயிங் இன் மை ஹவுஸ் பிகாஸ் ஐ ஃபீலிங் வெரி பேட் தட் யூ நோ ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் இனஃப் வாட் வில் தே டெல். அந்த மாதிரி நான் யாருக்கும் தெரியாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் SMS அமிச்சேன். அதுக்கப்புறம் like before the day of the audition I got to know my amma is actually the judge of the competition. So then I went and told her, amma I'm not coming, you go, I don't want you to miss this. He was like, are you mad, nee da chinnadu nee da poi paadno. Then we both went but she stood out for my audition. She wasn't there. அந்த மாதிரியெல்லாம் யா அப்போ அண்ட் ஆல்வேஸ் நான் அதுக்கப்புறம் ஐ மேட் இட் அ பாயிண்ட் நான் அம்மாட்ட சொல்லுவேன், டோன்ட் எவர் கம் ஃபார் எனி ஆஃப் மை ஷூட்ஸ் காம்படிஷன் எதுக்கும் டோன்ட் கம். பிகாஸ் என்னன்னா கேரளாவில் most of them knows my amma, so adanaala many of them didn't know that I was her son until the end of the show or something. Because enakku mind la eppum irukum, I never want to hear a word of praise or whatever it is just because I'm someone's son or அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ அதனால் பாவம் அம்மா, she has never attended any of my competitions, எங்கேயுமே நான் கூப்பிட்டு போனதில்லை. சூப்பர் சிங்கர் வந்த அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் she came for the shoot. So அந்த மாதிரி that was a huge thing and I always felt you know I'm nowhere close to her level of talent or அந்த விஷயங்கள், especially when it comes to classical and things. So அந்த மாதிரி அந்த insecurities வரும், comparisons வரும். Have you spoken to about this to amma? Yeah I've spoken many times. அப்ப என்ன சொல்லுவாங்க அம்மா? I mean she'll be like உனக்கு பைத்தியம் அந்த மாதிரி தான் சொல்லுவா. And she's also she's like you know you're very talented அந்த மாதிரிலாம் she'll say. I was like no come on shut up. Because I have so much respect for her and what she used to do back then. And recordings நிறைய கேட்டிருக்கேன். அப்போ அந்த you know light music னு சொல்லுவாங்க, radio light music அந்த மாதிரி, இல்லைனா film songs கூட. So there was a cassette in which you know she recorded 10 songs and that was you know என் அப்பாக்கு சென்ட் பண்றதுக்காக they recorded 10 songs or something and all in one take in a normal tape recorder. Okay, அது நான் அது கேட்டா we'll just I literally say it was like you know when I listened to Lata ji or Ash, it was like perfect by all means. Like நான் சும்மா சொல்றது இல்ல, not because she's my amma, but அந்த மாதிரி இருந்தது perfection. And she used to handle both Carnatic as kacheri and she used to sing the filmist of film songs. So அந்த மாதிரி she handled both. It's impeccable. So அந்த மாதிரி you know I have such adoration for her. So hence it was a big responsibility. It still is. But slowly getting better. Yeah. Beautiful. அம்மா வந்து தேவா சார்க்குலாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அம்மா தேவா சார் பாடிருக்காங்க. அதே மாதிரி ரஹ்மான் சார் ஒரு சாங் பாடிருக்காங்க. தாஜ்மஹலை சீலமிச்சி, அது வந்து ஃபீமேல் வாய்ஸஸ் மை அம்மா. ஆமா. So that's one song she sang. Okay. தேவா சாருக்கு ஒரு ஆலய மணிதான் பூஜைக்கு வருமா சொல் இது ஒன்று இருக்குது. there's one more song she has sung I think. ஆமாம். அப்புறம் கொஞ்சம் தெலுங்கு எல்லாமே பாடிருக்காங்க. but then we moved back to Trivandrum, so அந்த film அந்த thing went away after a point. So most are kacheris and Carnatic, and she was also she retired as an HOD of a music department in Kollam, so that was she was already teaching back then. So எல்லாமே சேர்ந்து fantastic. Beautiful. எனக்கு க்யூரியஸாக இருந்தது எப்படி அந்த இப்போ எனக்கெல்லாம் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் யாரும் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, இப்படி தான் இருக்கணும், ஒரு பெஞ்ச் மார்க் இல்லை, ஓ யூ வாட் எவர் யூ டூ, ஓ நீ பண்ணுறியா பண்ணு, அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் மை சிஸ்டர் இஸ் a gold medalist. அப்போ வந்து ஐயோ இது என்னடா, நம்ம வந்து உங்கள் அக்காவை பற்றியா எப்படி படிக்கிறா பாரு, நீ என்னடா ஆனால் பாட்டுன்னு சுற்றுற அப்படி சொல்லிட்டு நிறைய ஒரு அதில் வரும் பெஞ்ச் மார்க். அப்படி மியூசிக்லேயும் இப்போ உங்கள் சிஸ்டர் சாரு அவங்க வந்து ஷீஸ் அ பெர்கஷனிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து another curious question, எப்படி வந்து ஒரு நீங்கள் ஒரு சிங்கராக வரணும்னு நினைச்சீங்க? Why did you not choose an instrument instead? Oh no, I started learning the violin first. 5th standard la. That's the first instrument I learned. Okay. So என்னோட தாத்தா வந்து இந்த ஃபேமிலில யாராவது வயலின் கத்துனா நல்லா இருக்கும் சொல்லி he bought 2 violins and had kept in the house for almost 60-70 years. And I was the first one to pick it up and try playing it. So அப்பா தான் முதல்ல எப்படி வச்சுக்கணும், I don't know how he knew. I'm curious now. நான் 4th standard படிக்கும்போது he taught me basic சரிகமா பதனிசா. அதுக்கப்புறம் once we moved to Trivandrum I went for classes அந்த மாதிரி. பட் வயலின் தான் முதல்ல ஒரு 4 years கற்றுனேன். அதுக்கப்புறம் தான் சிங்கிங் எல்லாம் அம்மாட்டேருந்து கொஞ்சமாதும் ஒஃபிஷியலி கற்றுக்க ஆரம்பித்தேன். மீதி எல்லாம் ஐ வில் லேர்ன் அ கிருத்தி ஃபார் அ காம்படிஷன், அதோட தென் ஐ லீவ் இட் பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ தி பேசிக்ஸ்ங்கிறது வந்து நீங்கள் பெருசாக கற்றுக்கல, கற்றுண்டதே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வீக் வயலினில் கற்றுட்டுருக்கேன். ஆனால் வோக்கல்ஸில் அது உட்காந்து சாதகம் பண்ணி சரளி வரிசை இதெல்லாம் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறமா தான்
when I realized I want to sing myself, I realized what all I didn't know, what all was not working in my voice. And that is why I really got interested in how to build a voice, how to voice culture. Because I started understanding in a fresh perspective as to what works, what doesn't work, why this. It became a research for me after that. So maybe because I'm not introduced to it. ஸோ நானே கற்றுக்கும் போது ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். ஓகே ஓகே. அப்போ தான் அந்த சரளி வரிசையை வந்து 3 ஸ்பீட்ஸ் 4 ஸ்பீட்ஸ் அகார் அந்த மாதிரி. ஐ டென்ட் லைக் தோஸ் கான்செப்ட்ஸ். எனக்கு ஆஃப்டர் இப்போ கூட ஐ எம் நாட் ஆல்வேஸ் ஃபார் தட் கான்செப்ட் ஆஃப் எக்ஸாக்ட்லி ஸ்டிக்கிங் டு தட். ஏன்னா அது என்ன எவ்வளோ ஸ்பீடில் என்ன பாடுறோங்கிறது இல்லை, ஹவு டு யூ சவுண்ட் வைல் டூயிங் தட். பிகாஸ் எனக்கு சின்னதில் ஐ டென்ட் லைக் லிஸ்னிங் டு லாட் ஆஃப் கர்நாடிக், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேரோட வாய்ஸ் ப்ரொடக்ஷன் வாஸ் நாட் நைஸ் ஃபார் மீ அண்ட் ஐ வாஸ் வெரி சென்சிட்டிவ் டு good voices. அப்போ it's not judgment, I mean it's not a judgment, it's a perspective. And yeah, இப்போ சிலவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கேட்க பிடிக்குங்கிற மாதிரி எனக்கு வந்து வாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் வந்து அவங்க சிங்கிங் அமேசிங்காக இருக்கும், ஆனால் வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஐ ஃபீல் a little distracted, என்னோட கான்சன்ட்ரேஷன் will go to the voice. ஸோ அப்படி இருக்கும்போது I was curious, why is it that way? Why are like a lot of Carnatic musicians lose their voice or they'll have some defects after a point in their life. And they lose their voice after a point and they couldn't sing. ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது I was very curious. So what is voice? Why is this happening? Why is there so much of difference in different styles of music and how it works with the voice? Absolutely. So whereas I saw Hindustani musicians who kept singing at 85, 90, Western classicists who sang at 90, 95. Yeah. So and நான் நேராக லைக் ஃபஸ்ட் கேட்டது கிரிஜா தேவி மேம். அவங்க வந்து ஒரு எங்கே ஐ ஃபர்காட் வேர் ஸ்பிக்மேக்கேயோட கன்வென்ஷனில் வந்து ஷீ சாங் அட் தி ஏஜ் ஆஃப் 84, 83 பிஃபோர் ஷீ பாஸ்ட் அவே, 1 or 2 years before she passed away. It was impeccable. அவங்க ஒரு சாணு பிடிச்சா அப்படி இருந்தது. ஸோ அதெல்லாம் கேட்க, அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி, ஜஸ்ட் நாட் த பிச்சிங். So that's where voice culture comes in. Absolutely. So அந்த விஷயம், ஸோ ஐ ஃபீல் அதனால, ஸோ வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே இஸ் தட்ஸ் வை ஐ டோன்ட் ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு சரளி வரிசை. நான் அதெல்லாம் பண்ணுவேன், ஐ ஸ்டில் ப்ராக்டிஸ் தட், பட் ஐ ஃபைண்ட் அவுட் நியூ வேஸ் ஆஸ் டு வை அண்ட் ஹவு இட் ஷுட் ஒர்க் ஃபார் மை வாய்ஸ். I'm not saying it's wrong, but if all it works, it works for you. No, it will work. But the problem is that I feel the problem is that you need to understand the thing before you go ahead too quickly. I think in Carnatic we move ahead too quickly. Like இந்த வரிசை எல்லாம் பண்றோம், ஆனா are you sounding good when you sing all these? Absolutely not. So that is the problem. Correct. So by the time there is this as I said நான் டீச் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க என்னோட பழைய கிளாஸ்லலாம் நான் வந்து சரளி வரிசை 4 கிளாஸ் தான் முடிச்சேன், இங்க வந்து எனக்கு 5 months ஆகுது. ஆமா, அது ரொம்ப come on, you have to sound good while you sing, right? Absolutely. And எனக்கு அதுல இப்போ the last 2 years one inspiration was Volati Venkateshwarlu, our great Carnatic musician. So my amma always used to see, ana நான் ரொம்ப வருஷமா நான் கேட்டிருக்கல, அப்புறம் கேட்டிருக்கேன், பட் அப்புறம் தான் then I listened to his voice, oh my god, it's impeccable. And then I also learned that he was trained in Hindustani also, and in certain way, but நீங்கள் அவரோட சிங்கிங் கேட்டிங்கன்னா அது தெரியும். பிகாஸ் அவரோட கமக்கம் எல்லாமே கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கும். ஐம் வெரி அமெச்சுவர் இன் திஸ், ஸோ ஐ மைட் பி ராங், பட் எனி ஒன் கேன் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். பட் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ரவுண்டட்னஸ் இந்த வே. அந்த அழுத்தம்ங்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அவர் சிங்கிங்கில். ஸோ வேறஸ் இந்த அழுத்தம் கான் ராங் வில் டேமேஜ் யுவர் வாய்ஸ். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து இட்ஸ் வெரி ட்ரிக்கி திங். And I'm still figuring it out. Yeah, even Hariji's amma, she used to talk about a lot of, how, why are you அந்த ஒரு வீடியோ நடுவுல நிறைய வந்துட்டு இருந்தது. கரெக்ட். I was like, oh my god, I'm amazed. ஏன்னா இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய பேர் நமக்கு growing up I did not have this perspective. I was shouting, hardcore shouting. அப்புறம் தான் realized, இவ்வளோ தேவையே இல்லை, இவ்வளோ சத்தம் போடணும்னு அவசியம் கிடையாது. You can be calm, அமைதியா. அதான். ஆனா Carnatic music is also the other side of things. Carnatic music is a little more, from my perspective, is a little more complex than Hindustani. Correct. On your voice. Correct. So if you know to do it in the perfect way, it will be the most amazing thing you can do. But அந்த இது வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். But I think இப்போ youngsters are amazing. And I am inspired by a lot of people. Not just youngsters, a lot of people are amazing. And even there are a lot of people who are still trying to understand even at an age. And there's a perspective shift in this voice. Yeah, kandipa. So I'm very happy to see that. Absolutely. So I'm also trying to do my part learning it. So let's see. Good luck. Thank you. இப்போ வந்து நம்ம இப்போ தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டி இருக்குது, ஒரு இப்படி
ஒரு விஷயம் இருக்குது நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி மலையாளமில் இஸ் தேர் அன் இண்டி சீன் இன் மலையாளம்? Oh, I think it started way before than in other languages. Okay. நிறைய ரைட் ஃப்ரம் அவியல் பேண்ட் எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி லாட் ஆஃப் அகம் இஸ் பேசிக்கலி ஃப்ரம் பெங்களூர். ஃப்ரம் பெங்களூர். பட் கேரளாவில் அது இல்லாமல் there are lot of அந்த மாதிரி மியூசிக் ஸ்டார்டட் கம்மிங் அவுட் மச் ஏர்லியர். பாலபாஸ்கர் வயலினிஸ்ட், அவரோட ஆல்பம்ஸ் இருந்தது. லேட் பாலபாஸ்கர், ஸோ சாரி டு சே தட் ஆக்சுவலி. யூ மஸ்ட் லிசன் டு ஹிம். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட், என்ன சொல்கிறது, he was a game changer in how instrumental music was in Malayalam. He's a violinist, amazing composer. So he did a lot of independent albums. அது இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு லைக் அ பிரதர் டு மீ ஜாப் குரியன் ஒரு சிங்கர் இருக்காரு. ஸோ he was also in a reality show. He was a runner up, people's favorite. And then he keeps releasing his indie music and he has put so much effort in doing that. அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அதோட ஸ்டோரி டெல்லிங்கும் இருக்கட்டும். இட்ஸ் அப்போது அது இல்லாமல் லாட் ஆஃப் நியூ ஏஜ் பீப்புள், incredibly lots of people. So ipo it's a big boom. You can see lot more on Spotify and YouTube and everything, and a lot more storytelling is happening. But Malayalam has an incredibly huge scene in Hindi. So it's unlike the pop commercial. ஆமா, அது இல்லாம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸே இருக்கு. கண்டிப்பா இருக்கு. That's nice. கண்டிப்பா. I'm going to go explore today. Yeah, so nice. Have you tried your hands on Malayalam indie? No, not really, because என்ன தெரியல, நான் ஃபஸ்ட்டாக சாங் எழுதும்போதே ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் இன் தமிழ். Though I didn't know like Tamil to read or write at that point, but I was so much in love with the language. காதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ். அப்போ அதனால 2017 என்ன சொன்ன காலேஜ் ஒரு மியூசிக் மோஜோங்கிற ஒரு ஷோக்கு மீ அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் விவியன் வர்கிஸ் அண்ட் வி போத் மேட் ஒரு 8 or 9 ஒரிஜினல்ஸ் டுகெதர். And ஒரு சந்தோஷ் சந்திரன் ஒரு அமேசிங் கிட்டாரிஸ்ட் ஆல்சோ ஜாயின்ட் அஸ். சாரு வாஸ் தேர் இன் த பேண்ட் அந்த மாதிரி. ஸோ கைவல்யா தான் அதோட பேர். ஸோ அதுக்காக ஐ மேட் சம் 8-9 சாங்ஸ், லிட்டில் எக்ஸ்பெரிமெண்டல் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப். அப்போது அதுக்கு வந்து ஃபுல்லாக நான் தான் லிரிக்ஸ் எழுதினேன் அண்ட் எல்லாமே தமிழில் தான் எழுதினேன். அப்படி யா. பட் இப்போலாம் கேட்டால் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஃபீல், பட் தேர் ஆர் கப்புள் ஆஃப் வெரி க்ளோஸ் சாங்ஸ் ஃப்ரம் தட் ஆல்பம் டு மீ. ஆனால் அதான் அப்போலேருந்தே எனக்கு யூனோ தோ ஐ லேர்ன்ட் மலையாளம் இன் ஸ்கூல் அதெல்லாம் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு பேஷனேட்டாக தமிழ் தான் வந்தது. ஸோ ஐ டென்ட் திங்க் ஆஃப் சூஸிங் அ லாங்குவேஜ் ஆர் ஃபிட்டிங் அ லாங்குவேஜ் ஃபார் இண்டி. இப்போ ஐ ஹவ் டன் அ கப்புள் ஆஃப் மலையாளம் சாங்ஸ் which I have not released, working on them, but adukku I will definitely take help of someone because I'm not that good at writing. Neither am I in Tamil, but Tamil naturally it feels it came to you. Yeah. I think so. We'll wait for Malayalam to come. Hopefully. I did, yeah. ஒரு மழான ஒரு சாங் நான் பண்ணிருந்தேன். That was in Malayalam. I wrote the lyrics. Okay. Yes. See? I did. Thanks. I forgot to go ahead. Okay. நிறைய பண்ணா அப்படிதான் வரும். ஐயா அவ்வளோ ஒன்றும் பண்ணல. ஸோ ஐ திங்க் நிலை வந்து இந்த போன வருஷத்தோட ரிலீஸ் எண்ட் ஆஃப் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணேன். வெரி நைஸ். அதுவும் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது அந்த பாட்டு. தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரி டெல்லிங் இருக்குது, அதே டைமில் பேசிக்கான விஷயங்கள் இல்லாமல் டீப்பான விஷயங்கள் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரைட் நவ் ஐம் ட்ரைட் மை ஹேண்ட்ஸ் ஆன் இண்டி. Oh, lovely. Nice. And எனக்கு வந்து ஐ திங்க் இன் வெஸ்டர்ன் மியூசிக் ஃபார் சம் ரீசன் பிகாஸ் ஐ எம் ஃபேசினேட்டட் பை இட். ஐ ஹவ் பின் லைக் தட் சின்ஸ் மை நான் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன் கர்நாடிக் கிளாஸில் டீச்சரோட பையனோட ட்ரை சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன். அப்படி கேட்டு கற்றுக்கிட்டது தான் கர்நாடிக் மியூசிக். ஸோ மை சிஸ்டர் வாஸ் திஸ் ரொம்ப சாத்வீகம் Carnatic musician in the family, and I was the hardcore rock pop person. So எனக்கு வந்து இது பெருசாக நீங்கள் சொல்கிற அதே விஷயம் ஏன் இந்த வாய்ஸ் வந்து எனக்கு அப்பீலிங்காக படலை, ஏன் வந்து இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு புரிஞ்சுது. And then I understood the beauty of Carnatic music in my own way. I was able to figure out, this is the issue, the vocal production, not the craft itself. And adla vera thing my amma also told me, see, you don't get bothered too much by the voice. Now try listening to the music behind it. Because இப்போ செமாங்குடி சாரோட ஓல்ட் ரெக்கார்ட்ஸ் கேட்டால் வாய்ஸ் கேட்டால் பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாடுவார். ஆனால் when you listen to the content of it or the intent of it, you'll be blown away by the musicality of it. So sometimes we should அந்த ஃபசாட மீறியும் பார்க்கணும். ஐ ஷுட் நாட் ஸ்டாப் அட் த வாய்ஸ். இட்ஸ் a very important thing. Correct. அதுக்கான it takes some time for us to break that barrier. அது பார்க்கும்போது
how did I miss this beauty கண்டிப்பா அப்படின்னு ஃபீல் ஆகி தான் நானுமே வந்து ஐ குவிட் கம்ப்ளீட்லி ஒரு கொஞ்சம் பீரியடில் ஃபுல்லாக வெஸ்டர்ன் ஹார்ட் கோர் டாக் இங்கிலீஷ் வாக் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஃபுல் இங்கிலீஷ் ஒன்லி. யூஸ்வலாக வந்து இந்த பழம் தின்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது யூஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் சர்டன் திங்ஸ் பிகாஸ் யூ ஹவ் டன் இட் ஆல் அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க வந்து சந்நியாசம் போகணும் அப்படின்னா, சாரி ஐம் கோயிங் டு இஃப் ஐம் போரிங் யூ, முன்னாடியே சந்நியாசம் போகணுன்னா கிரகஸ்தம் வந்து தெரிஞ்சிருக்கணும். மீனிங் யூ ஹாவ் டு பி யூ ஹாவ் டு ஹாவ் அ ஃபேமிலி before you let go of the family to go into sannyasam. அந்த மாதிரி practice and keeping doing something that might not be the ideal thing before you let go of it. களவும் கற்று மர அந்த மாதிரி நிறைய தமிழில் இருக்குது. ஸோ அது மாதிரி காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு பர்சனலி எப்படி இருக்கும்னா, நான் வந்து obviously I did Super Singer, I did other reality shows. இட் வாஸ் சம்திங் நம்ம கோ டு மாதிரி ஒரு விஷயம். யாராவது நீ அதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் போகலாமே அப்படின்னு இருக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இஸ் திஸ் சம்திங் தட் ஐ ரியலி வாண்ட், இஸ் திஸ் வாட் ஐம் லுக்கிங் ஃபார், ஆம் ஐ ஃபிட் இன் திஸ் அந்த மாதிரி. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஃபெலோ மியூசிஷியன் அப்ரிஷியேட் பண்ண முடியுமா அந்த ஸ்பேஸில் இருக்கும்போது, அந்த ஸ்பேஸில் இருக்கும்போது எல்லாத்தையும் ரசிக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற ஸ்பிரிட்டை தாண்டி இஸ் இட் கோயிங் சம்வேர் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. நம்ம அந்த போட்டின்னு போயிட்டு நம்ம அந்த பியூட்டியை வந்து ஆஹா போட்டி ஆஹா. ஸோ இந்த போட்டின்னு போயிட்டு இந்த பியூட்டிங்கிற விஷயத்த வந்து நம்ம விட்டுடுறோமா? இது வந்து எனக்குள்ள ஒரு எழுந்த ஒரு குவெஸ்சன். இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரில, உங்களுக்கு தெரியுமா? ஸோ வெரி நைஸ் கொஸ்டின். ஏன்னா எனக்கு இதில் சொன்ன எல்லா வார்த்தையும் எனக்கு அப்ளிகபிள். பிகாஸ் அட் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு கோ ஃபார் சன்னியாசம். ஐ வாண்டட் டு கோ லைக் அந்த மாதிரி ஃபுல் யோகா கற்றுன்னு அந்த மாதிரி ஐ வாண்ட் டு லீவ் எவ்ரி திங். எனக்கு அந்த மாதிரி ஒரு மோடில் போனால் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி யோசிச்சுட்டு இருந்தேன். Then I was like, I don't want to get into film music. I want to be away from it. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்தேன். Okay. So this was after Raman sir? No. This is before that. Okay. So during my college. Okay. அப்போ அந்த ஃபேஸ் முடிஞ்ச உடனே தான் then I was like, and I'll move to Chennai to learn music. என்ன பண்ணலாம்? அப்போ ஆர்கிடெக்சர் இல்லைன்னு தெரிஞ்சது. I want to do music, but let me see what am I supposed to do. அந்த டைமில் தான் சூப்பர் சிங்கர் கேம் அப். பிகாஸ் லதா கிருஷ்ணா ஸோ ஷீ இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட். அப்போது அவங்க வழி ஷீ செட் இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் இருக்குது. I haven't watched Super Singer much back then. நான் வந்த அப்புறம் தான் பார்த்துருக்கேன். So I only knew 2 people from Super Singer until then. So sorry. One is Lata Krishna. No, she came. ஆமாம், correct. One is Lata, Satyaprakash, Nivas. Because YouTubeல these 3 people's videos went really viral. And Alka Ajit and a few others, Parvati, because she's a friend of mine. அப்போ அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த ஆடிஷனுக்கு நான் ஒரு வீடியோ அமிச்சு then they called me for the auditions. நானும் என்னோட another friend Aparna, she was also from Trivandrum, நாங்கள் சேர்ந்து அப்ளை பண்ணோம். ஸோ அப்படி பட் ஐ டென்ட் வாண்ட் டு கோ ஈவன் தென் பிகாஸ் எனக்கு காம்படிஷனுங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லைன்னு என் அப்பா ரொம்ப என்னை பற்றி வருத்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா காம்படிஷன் இருந்து என்ன பிரயோஜனம்? தட் இஸ் மை ஹோல் பாயிண்ட் ஆஃப் லைஃப். இப்போ 2 கண்ட்ரிஸ் நம்மள காம்படிஷன் என்ன பிரயோஜனம்? லைக் தட்ஸ் நோ பாயிண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ I went there to have fun, and I really, the push that made me go there was Raman sir, because he was a brand ambassador for our season. Okay. Yeah, appo adula vandu he'll be the main judge ங்கிற மாதிரி something like that was there. And அப்புறம் they also announced that he'll give an offer to whoever wins the show. அந்த மாதிரி இருந்தது. So Raman sir னு பார்த்த உடனே, because he has been our generation's most inspiring person, I don't need to explain that line further. So hence I entered the show. And but அந்த டைமில் I was amazed by the band, amazed by the music, because நான் இவ்வளோலாம் தமிழ் மியூசிக் கேட்டதில்லை. ராஜா சார் சாங்ஸ் இவ்வளோ எக்ஸ்போஸ்ட் ஆனதில்லை. My life was limited to Raman sir, Vidyasagar sir, a few Raja sir songs, and அந்த மாதிரி I was not too much of a film listener even back then. Okay. So அப்படி வந்தபோது the experience was mind boggling, and the guests who came, and I realized
how poor I was in certain things, what are my good qualities, and Anand sir எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி I was learning a lot of things and I was enjoying my peers singing, amazing singers, amazing musicians. I have a lot of love and respect for all my friends there. So Anna, we had a very healthy environment to a great extent. We had a great healthy environment, but at the same time போக போக அது கொஞ்சோண்டு மைண்டில் காம்படிட்டிவ்னஸ், அந்த காம்படிஷனோட நெகட்டிவ் திங்ஸ் ஸ்டார்டட் க்ரீப்பிங் இன். அண்ட் நம்ம அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாயிண்ட், நம்ம சம்டைம்ஸ் அண்டர் ப்ரிப்பேர்டாக இருப்போம் ஒரு காம்படிஷனுக்கு. திடீர்னு சாங் சேஞ்ச் ஆகிருக்கும், அப்போது நம்ம ஐயோ நம்ம ரொம்ப பேட் ஆகிடுவோமா அந்த மாதிரிலாம் தோணும். பட் ஐ வாஸ் ஓகே வித் பீங் அவுட் ஆர் அண்ட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் something, it's a very, என்ன சொல்கிறது, it's a very hot plate. I don't know how to put and it. it's always a kind of a fragile space இல்லையா? It is and you know the that nature of it is what makes it successful, right? Like when you put two people together and you see what boils there, and that is what makes it entertaining. So it's not a negative thing, but it's when you are there, if you are not so sorted, it's not an easy space. You might either get too ahead of yourself in your head, or you might be too low. The level headedness ஒரு ஷோ முடிச்சு வரும்போது இருக்கிறதுனா, I realize it's a very 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 difficult task. Absolutely. Because 6 monthsல ஒரு நல்லா பாடுனவங்க தான் 6 monthsல you become ultra famous, right? So how do you handle that? That teaches you a lot. Absolutely. It can go either way. Yes. So and even musically it can go either way. As you said earlier, நிறைய பேர் நீங்கள் செம்மையாக பாடுவீங்கன்னு சொல்லலாம், ஆனால் நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ் அங்கே இருந்தால் தான் we'll know how we are, where we stand. ஸோ அந்த மாதிரி விஷயம் அது வந்து ஓவர் ரைட் ஆகிடக்கூடாது. நம்ம செம்மையாக பாடலாம் நம்ம நினைக்கும் போது, ஆர் நமக்கு ஸ்கோப் இருக்கு லேர்ன் பண்ண அப்படியே நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது, ஓ இது சூப்பர் அது சூப்பர்னு யாராவது சொல்லிட்டு ஆமாம் இது அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம லேர்னிங் ஸ்டாப் ஆகிடும். ரொம்ப கஷ்டம். ஸோ when anyone asks me, like, you know, if anyone asks me should I go for a reality show, I would say 100%, but this is how it is gonna be. So make sure you know what you're doing there, why you are going there. Because see, நம்ம காம்படிஷனுக்காக போய் என்ன பிரயோஜனம்? Like competition can be good only, and that's not even competition. It's like you see others who might be doing things better than you, and you try to learn that, and you want to match that or better that. That is competition. But அது வந்து அன்ஹெல்த்தியாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ நம்ம அது வந்து ஒரு அண்ட் எனக்கு அதான் அந்த சீசனில் when I listen to the band or கார்த்திக் தேவராஜ், மணி அண்ணா, அண்ட் எனக்கு பேஸ் லைன்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே எப்படி இருக்கு அழகா. அண்ட் யூனோ ஸ்டீஃபன் had come for an arrangement for a symphony thing, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் த ரிஹர்சல்ஸ் அண்ட் கூட இருக்கிற சிங்கர்ஸோட வாய்ஸஸ், I still cherish those 6 months like crazy. But yeah, it was not a very easy ride. Yeah, absolutely. Great thing about it is ரொம்ப ரியாலிட்டி எப்படி அதில் நான் பார்த்தேன் அப்படின்னா, வாட் ஆக்சுவலி ஹவ் டு லேர்ன் அப்படிங்கிறத வந்து அனஞ்சியாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், இதை நீ கற்றுக்கோ, இது உனக்கு ஒர்க் ஆகும். ஆஃப் த கேமரா ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்த நிறைய என்வாயன்மெண்ட் இருந்தது, டெஃபினெட்லி இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், லைக் இட் இஸ் லைக் அட்டெண்டிங் அ கிராஷ் கோர்ஸ். இமேஜின் 6 months you have the best talents in the industry coming and telling you words about your singing. It might be good or bad, and you listen to that, and you have someone to train you. Correct. And you have a perspective from the audience as to whether it's nice or not. You have a perspective from the team, and you have a stage. Come on, you have a stage. Who gets that? Ama. So it's a luxury, and I mean I can't say how grateful I am for these experiences to that platform. அது வந்து ஆனால் அது வந்து ஐ திங்க் ஆல்சோ நம்ம அதை ரிசீவ் பண்ணுற விதமும் ரொம்ப மேட்டர் பண்ணுது. Correct. To not mess up our head. மாதிரி we have to be sorted. We have to try to be sorted. We keep trying. We keep trying. அதுதான். So the headspace is very important. Absolutely. Absolutely. So, yeah. And because of that only I got to meet Raman sir. So I'm like, oh nice. That's கண்டிப்பா. See, as you said, there are always going to be good, great, and the good and greatல டவுன் சைட்ஸ் எப்போவுமே இருக்க தான் போகுது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? இப்போ எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு கல்யாணம்னு எடுத்தால் அதில் எவ்வளோ குட் இருக்கோ அதுக்கான ஆப்போசிட் சைட்ஸ் நிறைய இருக்குது. 100%. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு ஆஸ் அ பர்சன், ஒரு பர்சனாலிட்டியாக வி ஹாவ் டு பி ரெடி ஃபார் இட். இப்போ நம்ம பாட்காஸ்ட் காமெண்ட்ஸ்லேயே வந்து எவ்வளோ பேருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு காமெண்ட், இன்ட்ரெஸ்டிங்கான காமெண்ட் இருந்துச்சு, நீ என்ன இப்படி உட்காந்துருக்க, ரொம்ப கேஷுவலாக அவங்களுக்கு நீ மரியாதையே கொடுக்காத மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு காமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இட்ஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ் அட் தி எண்ட் ஆஃப் த டே. இப்போ நம்ம வந்து இப்படி, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கேன்,
ஸோ என்னால் இப்படி தான் உட்கார முடியும். ஆப்வியஸ்லி ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். ஸோ நம்மளோட ஸ்டாச்சர் என்ன, நம்ம எப்படி உட்கார முடியும், நம்ம சின்னதாக உட்கார முடியாது, பிகாஸ் நம்ம பெருசாக இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஜோக்காக கூட நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லிருப்பேன், நான் எப்படி உட்கார்றது, இதுக்கு மேலே சின்னதாக உட்கார முடியாது. தட் இஸ் யுவர் ஸ்பிரிட், தட்ஸ் யுவர் குட் ஸ்பிரிட் ஆக்சுவலி. ஸோ அப்படி வந்து காமெண்ட்ஸ் எல்லாம் வரும். இப்போ நிறைய பேருக்கு என்னோடய வாய்ஸ் பிடிக்காது, சில பேருக்கு என்னோடய வாய்ஸ் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடியிலேருந்து ஒரு தேர்ட் பர்சனாக நம்ம வந்து பார்க்கும்போது these things happen. பட் இந்த மாதிரி எனக்கு I did not have the privilege or the luxury for someone to tell me this back in the day. இங்கேருந்து நீ கற்றுக்கணும். பட் one great thing that happened out of it was I started learning. It was a learning spree. பயங்கரமான learning spree. I traveled from my hometown to Chennai every weekend. So I cherish all of those moments.